வணக்கம் என்றும் அன்புடன். அன்பே சிவம், அன்பே சிவம். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒன்று தான். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒன்று தான். அந்த ஒன்று சும்மா இருக்கு. அது சும்மா இருக்கனால தான் அது சுகமாக இருக்கு. அந்த ஒன்று எடுத்தால் சும்மா இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க. அந்த ஒன்றுமில்லாத ஒன்று தான் எல்லாம் செய்யுது. அந்த ஒன்றுமில்லாத ஒன்று தான் எல்லாம் செய்யுது. அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு தான் இந்த பிறவி. அந்த ஒன்றுமில்லாத ஒன்றை எவன் தெரிஞ்சுக்கிட்டுதானோ ஆமாம், அவனுக்கு பேர் என்னன்னு நீங்களே வச்சுக்கணும். அப்போ அந்த ஒன்றுமில்லாத தெரியறதுக்கு தான் நம்ம வந்தோம். அதை தேடுனா வயசாகலைன்னு அர்த்தம். அதை தேடி பிடிச்சிட்டுனா இளைஞனா மாறிடுவீங்க, குமரனா மாறிடுவீங்க, முருகனா மாறிடுவீங்க, விநாயகனா மாறிடுவீங்க, சக்தியா மாறிடுவீங்க, சிவமாவே ஆகிடுவீங்க. அப்போ அந்த சிவம் எங்கே இருக்கு? அந்த சிவத்துக்கு சிவன் தான் ஒன்று. அந்த சிவம் ஒன்றும் இல்லாமல் இருக்கு. அது அன்புக்குள்ள இருக்கு. அந்த ஒன்றும் இல்லாததை பிடிக்கிறதுக்கு நாம் ஒன்றும் இல்லாமல் ஆகணும். நாம் ஒன்றும் இல்லாததை பிடிக்கிறதுக்கு நாம் ஒன்றும் இல்லாமல் ஆகணும். தேடவும் செய்யணும். தேட தான் ஒன்றும் இல்லாமல் ஆவீங்க. இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையாவது வீடியோ போட்டுக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டு இதை செஞ்சுக்கிட்டு இதே போதும்னு நினச்சேன்னா ஒன்றும் செய்ய முடியாது. கிழவனாயிரணும். அதுக்கு பிறகு எல்லோரும் சேர்ந்து ஆளுவோம். ஆனால் நான் சொல்ல மாட்டேன், அது நீங்களே புரிஞ்சுக்கிடுங்க. சொல்லவும் செய்வேன், சொல்லுவேன். ஏன் எல்லாரும் எங்களுக்கு தானே போகிறாங்க, அங்கே போகிறதுக்கு வரலை. எங்கே போகிறதுக்கு? எல்லாரும் போகிற இடத்துக்கு போக வரல. ஒரு ஆள் இருக்க இடத்துக்கு போகிறதுக்கு தான் வந்தோம். அந்த ஒரு ஆள் இருக்க இடத்துக்கு போவதுக்கு தான் இந்த பெருமை. ஆனால் மனிதன் பொறுப்பை நிறைய கொடுத்தோடனே எல்லோரும் இப்படி தான் போகிறாங்க. பிளேனை கண்டுபிடிக்கணும், காரை கண்டுபிடிக்கணும், கோடி கோடியாக கண்டுபிடிக்கணும், கோடி கோடியாக வச்சுக்கிட்டு பிறகு என்ன கடைசியில் 66,000 கோடி சேர்த்துட்டு தலைமை அதிகாரி, நம்ம ஆப்பிள் நிறுவன தலைமை அதிகாரி 61,000 சில்லற கோடி சேர்த்துட்டு 56 வயசில் மரணம் வருது. எதுக்காக இது பின்னால் ஓடனே என் நோயை குணப்படுத்த எனக்கு தெரியலேன்னு அழுகுதார். போயிட்டார். 66,300 சில்லற கோடி இருக்கு. என்ன செய்யலான்னு பாருங்க. இங்கே என்னங்க சேர்த்தாலும் பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு சேர்த்தாலும் பிரயோஜனம் இல்லை. சேர்க்க வேண்டியதை சேர்க்கலை, தேட வேண்டிய தேடலை, கிடைக்க வேண்டியதை கிடைக்கலை, எடுக்க வேண்டியதை எடுக்கலை. எடுக்க வேண்டியதை எடுக்கிறதுக்கு தான் வந்தோம். ஆமாம். அதனால் என்ன செய்யலான்னு பாருங்க. ஒன்று தான், குட்டையை குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. குட்டையை குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா குட்டை குழம்பிக்கிட்டே இருக்கும், தெரியாது. ஒன்று தான் அப்படின்னோடனே பிடிச்சிக்கணும். ஒன்று தான்னொன்னே பிடிச்சிடணும். மனிதன் கொடுக்கப்பட்ட வரம். இல்லை அங்கே அவரும், இல்லை இங்கே இவரும், இல்லை அங்கே அவரும், அப்படி பார்த்துக்கிட்டு போனீங்கன்னா ஒன்றும் நடக்காது.
என்ன செய்யலாம் பாருங்கோ. எந்த வேஷமும் ஆகாது. அவன் வேஷம் போடுறதுக்கு உங்களை அனுப்பலை, உள்ளுக்குள்ளே அழகாக்குறதுக்கு அனுப்பினான். உள்ளுக்குள்ளே அழகாக்குறதுக்கு அனுப்பினான். உள்ளுக்குள்ளே அழகாகிட்டேன்னா அந்த ஒன்றும் இல்லாத ஒன்று உங்கள் கூட வந்துடும். புரியுதான்னு பாருங்க. ஆனால் உங்களுக்குலாம் நிறைய தெரியும், உங்களுக்கு நிறைய தெரியும். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. வச்சட்டா. நன்றி என்றும் பண்புடன் ஞானி யோகிநாதன்.